வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே பிடிச்ச முட்டாய் தாங்க நீங்க நம்ம வந்து செய்ய போறோம். அது சொல்லும் போது அப்படி நாக்குல எச்சி ஊறுதே. முதல்ல பிரிச்சு வாயில போட்டு முட்டாய முதல்ல கச்சா மேங்கா முட்டாய் தாங்க இன்னைக்கு நம்ம வந்து செய்ய போறோம். எல்லாருக்கும் பிடிச்ச கச்சா மேங்கா முட்டாய் பாத்தீங்கன்னா எப்படி செய்வாங்க நிறைய பேருக்கு தெரியாது. அது வீட்டுல எல்லாம் செய்வாங்களானே தெரியாது. இன்னைக்கு நம்ம கச்சா மேங்கா முட்டாய் எப்படி செய்யறோம்னு மட்டும் பாருங்க. வேற லெவல்ல செஞ்சு கசமசா மாதிரி செய்ய போறோங்க. இன்னைக்கு முக்கியமா இந்த கச்சா மேங்கா செய்யறதுக்கு என்னென்ன வேணும் பாத்தீங்கன்னா, மாங்காய், அப்புறமேட்டுக்கு ஜீனி, அது மட்டும் இருந்தாலே போதும். இப்ப நம்ம வந்து தண்ணி ஊத்தாம வந்து அரைக்க போறோம். அப்ப அதனால வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த எசன்ஸ் மட்டும். நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே நல்லா வடிகட்டியாச்சு. இதுல மேல பாத்தீங்கன்னா வெறும் அந்த சக்கை தான் இருக்குது. சமைச்சிட்டு போனாங்க நாட்டுக்கோழி சூப்பு. அது ஒரு டம்ளர் ஜீனி அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துப்போம். சக்கரை பாவு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி பதம் வரணும்னா, கிறிஸ்டல் மாரி பதம் வரணும். தண்ணியில போட்டு எடுத்தோம்னா அப்படியே ஒட்டையணும். அப்படியே கையில லைட்டா எடுத்துனாலே ஒட்டையிற மாதிரி பதத்துக்கு நல்லா வந்து நம்ம வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். அத பாவு மாரி பாவை அரைச்சி அதோட எசன்ஸ் நம்ம வந்து எடுத்து வச்சிருந்தோம். அந்த எசன்ஸ்ல பாத்தீங்கன்னா மேல வந்து நம்ம அந்த எசன்ஸ் நமக்கு இருக்கு. அதே மாதிரி அந்த மாங்காவோட துகள்கள்லாம் இருக்கு பாருங்க. அரையாம சின்ன சின்னதா ரொம்ப இருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து கீழே வந்து எப்படி அழகா படிஞ்சிச்சு பாருங்க. அந்த எசன்ஸ் மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்க போறோம். ஏன்னா அந்த பதம் நம்ம அதிகமா சேர்த்தா அந்த பதம் வராது நமக்கு. இந்த பாவோட ஆட் ஆயிடுச்சு. இப்போ ஒன்னா சேர்ந்துருச்சு. சேர்த்தோம்னா அப்படி எப்படி வருது பாருங்க பாவு. பாவு எந்த பதத்துல இருக்கு நம்ம வந்து பாத்துலாம். இப்போ ஒரு கப்ல தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஊத்திக்கிறேன் அந்த பாவை. இதுல பாவை நம்ம வந்து ஊத்தி பாத்துலாம். ஷூயோ பாவு கரைஞ்சிச்சு. லைட்டா அப்படியே பச்சை கலர் அப்படியே பலபலன்னு ஊத்திக்கலாம். அதுல அவ்வளவுதான் நம்ம கலர் சேஞ்சிங் பாத்தீங்களாமா. இதுதான் அந்த கேண்டி மோல்டு பாத்துங்க. அந்த முட்டாய் நம்ம வந்து இதுலதான் நம்ம வந்து பாவு காய்ச்சி இதுல ஊத்தி நம்ம எடுக்க போறோம். இன்னும் லைட்டா வரணும். ஏன்னா இப்பதான் கொஞ்சம் லைட்டா அந்த இந்த மாரி வந்திருக்கு. அதை பாருங்க, இழுக்க முடியாத மாரி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உடையும். உடையுது 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 உடையுது. மோல்டுல ஊத்திக்கலாம். சாக்லேட் இருக்க சூடு இறங்கணும்னு. ஊத்தும் போதே இந்த ஹோல்ஸ்ல பார்த்து நம்ம வந்து கரெக்டா ஊத்திடணும். நான் பாருங்க கண்ணா புண்ணான்னு ஊத்தி விட்டேன். வேற பாருங்க என்ன கலர்ல இருக்கு பாருங்க. இதாங்க நம்ம வந்து ட்ரை பண்ணோம். வந்து இருட்டுல வந்து நமக்கு தெரியல. அங்க லைட்னிங் போனதால எந்த மாதிரி இருக்குன்னே தெரியல நமக்கு. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இல்ல பச்சையா நம்மளோட முட்டாய் பாருங்க. எம்மா அப்படி கலர் பார்த்தாலே அப்படியே சாப்பிட தூண்டணும். அந்த மாதிரி இருக்கும் முட்டாயினா. நம்மளோட முட்டாய பாருங்க அப்படியே பிரமாதமா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க அந்த கலரை பார்த்தாலே அப்பா செம்ம டேஸ்டுங்க. ஒன்னோட ஒண்ணு இருக்கனால அப்படி தெரியுது. இப்ப பாருங்க முட்டாயின்னா முட்டாயி பாருங்க. நாய் கச்சா மாதிரி நாய் கச்சா கூட நாக்கு நீளமா தான் இருக்கும். இந்த கச்சா மேங்க சாட்டா மட்டும்தான் பச்சையா மாறும்.